ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூப்பர் மார்க்கெட்டில் கொஞ்சம் திங்ஸ் வாங்கியிருக்கிறேன், அதான் பார்க்க போகிறோம். ஸோ 1-2 பொருள் வாங்கலான்னு போனது எவ்வளவோ கொஞ்சம் அதிகமாகவே நான் வந்துட்டு வாங்கியிருக்கிறேன். இதெல்லாத்தையும் நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு காமிக்கிறேன். எல்லாமே கொஞ்சம் ஹெல்த்தியான பொருட்களாக தான் வாங்கியிருக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபேஸ் வாஷ் நம்ம பார்க்கலாம். இந்த ஃபேஸ் வாஷ் வந்து இதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் ட்ரை. இந்த ஃபேஸ் வாஷ் நான் வந்து ஃபஸ்ட்டு வேறு பிராண்டில் தான் ஒன்று எடுத்து வச்சுருந்தேன். பட் லாஸ்ட்டாக பில் போட போகிறப்ப தான் பில் கவுண்டரில் பக்கத்தில் இது வச்சுருந்தாங்க. பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீன்னு போட்டிருந்தாங்களா. ஸோ பார்த்துட்டு இது என்ன பொமக்ரானேட் வித்து குங்குமப்பூ அப்படிலாம் போட்டிருந்தாங்க. ஸோ சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் 2 வாங்கினேன். ஆக்சுவலாக இந்த ரெண்டுமே சேர்த்து 122 தான், 122 ருபீஸ் தான், ஒர்த்து தான். அண்ட் நான் ஒரு தடவை யூஸ் பண்ணியும் பார்த்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து யூஸ் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் நான் வந்து இப்போ வீடியோவே ஸ்டார்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு சிறுபயிறு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லாமே கொஞ்சம் ஹெல்த்தியான விஷயங்கள் தான் வாங்கியிருக்கிறேன். ஒரு பிஸ்கெட் பாக்கெட் வாங்கினேன், அதை நான் சாப்பிட்டுட்டேன் ஆல்ரெடி. அதுக்கப்புறமா தான் வீடியோவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். இது வந்துட்டு சிறுபயிறு வாங்கியிருக்கிறேன். இது எவ்வளோனா 250 கிராம் 250 கிராம் 27 ரூபா தான், 27 ருபீஸ் தான். அதுக்கப்புறமா வெள்ளை கொண்டக்கடலை, இதுவும் 250 கிராம் தான் நினைக்கிறேன், தெரியல இது எவ்வளோ கிராம் தெரில. பட் 41 ருபீஸ் தான், 250 கிராம்ஸ் தான் இருக்கும், 41 ருபீஸ் தான். அண்ட் அதுக்கப்புறமா இது வந்துட்டு கருப்பு கொண்டக்கடலை. இது வந்துட்டு 500 கிராம்ஸ், 1/2 கிலோ. இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 54 ருபீஸ் தான். நம்ம எவ்வளவோ ஜங்க் ஃபுட் வாங்கி சாப்பிட்றோம் எவ்வளவோ ருபீஸ்க்கு. ஸோ இப்படி நம்ம வந்து கொஞ்சம் ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலுக்குள்ளே மாறலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னையிலேருந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது வந்து 54 ருபீஸ் தான் இவ்வளவும். அதுக்கப்புறமா இது வந்து உளுந்து, கருப்பு உளுந்து. இது வந்துட்டு இதுவும் 250 கிராம் தான், 28 ருபீஸ், ஜஸ்ட் 28 ருபீஸ் தான். இது வந்துட்டு சுகருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம வந்து பாயில் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா சுகருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறமா இது வந்து உளுந்து, உடைச்ச உளுந்து. இது வந்து 250 கிராம்ஸ், 30 ருபீஸ். அதுக்கப்புறமா கொஞ்சம் இது வந்துட்டு கடுகு. இது வந்துட்டு பீனட். ஆக்சுவலாக இந்த பீனட் வந்து ரொம்பவே வந்து ப்ரைஸ் வைஸ் வந்து ரொம்ப ஒர்த்தியானதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து கடையில் வந்து இது வந்து 250 கிராம் 32 ருபீஸ் தான். இதில் பாதி தான் நம்ம வந்துட்டு பேக் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த 100 கிராம்ஸில். அதுவே 28 ருபீஸ் 30 ருபீஸ் கிட்ட வரும். ஸோ இந்த மாதிரி வாங்கி நம்ம வந்து குக் பண்ணி சாப்பிட்டா இன்னுமே ஹெல்த்தி தான், அந்த மசாலாலாம் போட்டிருக்கிறத விட. நெக்ஸ்ட் வந்து பெருஞ்சீரகம். இதெல்லாம் வந்து குக்கிங் தேவையான பொருட்கள் அம்மா எடுத்தாங்க. இது ஜஸ்ட் 8 ருபீஸ். உங்களோட ஏரியாலலாம் இதெல்லாம் எவ்வளோ காஸ்ட் இருக்கும் அப்படின்றது சொல்லுங்கள். இது ஜஸ்ட் 8 ருபீஸ் தான். ஆக்சுவலாக எல்லாருமே வந்து ட்ரெஸ்லாம் வாங்கினாங்கன்னா ஹால் போடுவாங்க. நான் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் உள்ள திங்ஸை ஹால் போட்டுட்ருக்கிறேன். இது ஜஸ்ட் 4 ருபீஸ் தான் இந்த ஒரு பேக். 50 கிராம்ஸ் வெந்தயம் வந்து ஜஸ்ட் 4 ருபீஸ் தான். அதுக்கப்புறமா சிக்கன் மசாலா, சாம்பார் தூள், அதுக்கப்புறமா ஒரு இண்டிகா ஈஸி ஹேர் கலர், அதுக்கப்புறம் கொஞ்சம் சோப்ஸ் துணிக்கு போடுறது, அதுக்கப்புறமா லைஃப் பாய், சந்திரிகா, மைசூர் சாண்டல், இந்த மாதிரி சோப்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துருக்குறோம். அதுக்கப்புறமா சந்திரிகாவில் ஃப்ரீ போட்டிருக்காங்க கோல்கேட்டு. அதுக்கப்புறமா வாங்க மறந்துட்டோம், ஆக்சுவலாக ஃப்ரீ போட்டிருக்காங்க 10 ருபீஸ்க்குள்ளே கோல்கேட் ஃப்ரீயாக. அதுக்கப்புறமா டீ பெருங்காயத்தூள், தூள் இல்லை இது வந்து பெருங்காயம். அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து வெஜிடபிள்ஸ். இதுவும் வந்து சேம் கடையிலே அவைலபிள். கொத்தமல்லி இது கண்டிப்பாக ஃப்ரீயாக தான் வாங்கியிருப்பாங்க எங்கள் அம்மா. அதுக்கப்புறமா தக்காளி, உருளைக்கிழங்கு, கேரட். எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். பீட்ரூட்டு, கேரட், அவ்வளோதான். தக்காளி. ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இதில் இருக்கிறது எல்லாமே வந்துட்டு ஹெல்த்தியான ஐட்டம்ஸ் தான். ஒரே ஒரு பாக்கெட் பிஸ்கெட் வாங்கியிருந்தேன், அதை நான் வந்து ஆல்ரெடி சாப்பிட்டுட்டேன். இனிமே வந்துட்டு ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலுக்குள்ளே போய் நியூ இயர் வந்து நியூ பிகினிங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலுக்குள்ளே மாற போகிறேன். ஸோ அதுக்கான முன் ஏற்பாடுகள் தான் இதெல்லாம் நான் நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.